ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் லைஃப் ஸ்டைல். தம்பிக்கு சிறப்பாக பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் இன்னைக்கு வெளியே போக போகிறோம். இப்போ எங்கே போக போகிறோம் பார்த்தா நாங்கள் மெட்ரோவுக்கு போக போகிறோம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டை காணலையே பார்க்குறீங்களா? இவ்வளோதான் எங்கள் ஏரியாவில் இருக்க பஸ் ஸ்டாண்ட். ஓகே, இந்த கியூஆர் கோடை வச்சு தான் மொத்தமாக எல்லாமே இருக்கும். இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணால் பஸ் டைமிங், பஸ் ரூட், டாக்ஸி டைம், டாக்ஸி எல்லாம் இதில் இருக்கும், எல்லாம் அடங்கி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்களா, இதுதான் ரெட் லைனில் இருக்கு. மொத்தமாக பஸ்ஸுக்கு வச்சிருக்கு, பஸ்ஸுக்கு ப்ரையாரிட்டி வச்சிருக்கு. காப்பட் மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. அது அங்கே பார்த்தீங்களா, பிரைவேட் வாகனம் எல்லாம் இதுக்கு அங்கே தான் அடிக்கணும். இந்த மஞ்சள் கோடுக்கு அங்கே இதுக்குள்ளே கொண்டு வந்து நாங்கள் எங்கட நாட்டில் வைக்க மாதிரி வச்சிருந்தா உடனே போலீஸ் வந்து ஃபைனை போட்டுடுவாங்க. அவ்வளோதான், உடனே 1000, 1500, 2000 ஃபைனை கட்ட வேண்டியதான். ஸோ கைஸ், அதான் பார்த்தீங்களா, அங்கே சிக்னல் இருக்குது, அங்கட பஸ் தான். அது விலங்கு நாங்கள் போகிற வழிக்கு இருக்கே பஸ் தான். அதுக்கான தான் நாங்கள் இப்போ வெயிட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு 5 மினிட்ஸுக்கு இடையிலையும் பஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆள் இருக்கோ இல்லையோ பஸ் வந்து நிறுத்திட்டு பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணுவோம் பஸ் வரங்காட்டிலும். பஸ் வந்துருச்சு. ஸோ கைஸ், பாருங்க எவ்வளோ நீட்டாக கிளீனாக இந்த பஸ்ஸை வச்சிருக்காங்கன்னு. எங்கள் ஊரில் இருக்கையில பஸ்ஸா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. எவ்வளோ பாருங்க, 30 சீட் தான் இருக்குது மொத்தமாகவே, 30 சீட்டு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி அண்ட் ஃப்ரீ வைஃபையும் இருக்கும். உள்ளே போனோன்னு நீங்களே கனெக்ட் பண்ணிக்கலாம் வைஃபையை. ஸோ என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனால் என்ஜாய் பண்ணதுக்கு டைம் இல்லை, ஏன்னா ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே இது ரீச் ஆகிடும். நாங்கள் போகிற இடத்துக்கு ரீச் ஆகிடும். அதுக்காக போகுது, அதுக்காக மறுபடியும் இது ரிட்டர்ன் தான் வந்துடும். நாங்கள் இன்னைக்கு ஏரியாவுக்கு சொல்லி தோல்கட்டாரன். அதில் மோஸ்ட்லி வெஸ்டர்ன் டைப் பார்த்தா ஆட்கள் இருப்பாங்க. இதில் மொத்தமாக யூரோப்பியன்ஸ் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. இது வந்து மேன்மேட் ஐலண்ட் ஸ்பேனிங் அப்ராக்சிமேட்லி 1.5 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக இருக்குது. இதில் மல்டி கல்ச்சரல் ரெசிடென்ஸு கம்யூனிட்டி எல்லாம் இருக்காங்க. இதில் மோஸ்ட்லி எங்களுக்கு காலையில் பார்க்கலாம் எல்லாரும் நாய் எடுத்துக்கிட்டு தெரிவாங்க. மோஸ்ட்லி யூரோப்பியன்ஸ் தான் இருப்பாங்க. அதனால தான் கல்ஃப்னு சொன்னாலே நைட்லாம் அலா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் நாங்கள் இன்னைக்கு ஏரியா யூரோப் மாதிரி இருக்கும், சின்ன யூரோப் மாதிரி இருக்கும். இந்த பில்டிங் எல்லாம் ஃபுல்லாக லைட் போட்டு அவ்வளோ அழகாக இருக்கும்.
அதை தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதாங்க நம்ம ஏரியா. ஸோ இது விலங்குதெல்லாம் கேஃபே, காஃபி ஷாப் எல்லாம் இருக்கும் அந்த ஏரியாவில். அதெல்லாம் மோஸ்ட்லி அரபிக்காரன் யூஸ் பண்ணால் நம்மளாம் போக மாட்டோம், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இதன் பஸ்ஸு நார்மலாக லிங்காக இருக்கும் மெட்ரோவோட. இல்லை 110, 109 அப்படி ஒவ்வொரு பஸ் இருக்கும். ஸோ இந்த பஸ்ஸில் நீங்கள் எந்த ரூட் போகிறீங்களோ அதை எடுத்தாக்கத்தான் உங்களுக்கு போய் ரீச் ஆகலாம், இல்லைன்னா அது எல்லா இடத்துலையும் நிறுத்தாது. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுண்டு. சரி, நார்மலாக இவங்க க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, டெய்லி நடக்கும். ஸோ பார்த்தீங்களா எப்படி இருக்குதுண்டு. சும்மா ஏர்போர்ட் வந்த மாதிரி இருக்கும், அவ்வளவு க்ளீன் அண்ட் நீட்னஸாக வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்தீங்களா, ஆனால் ஆளுங்க தான் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏரியாவில். அப்போ ஃபீஃபாவுக்கு அப்புறமா ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஆல்ரெடி நான் வரும்போதெல்லாம் நிறைய ஆளுங்க இருந்தாங்க. நான் டிசம்பரில் இங்கே வந்து ஜாயின்ட் ஆகும்போது நிறைய யூரோப்பியன்ஸு எல்லாரும் வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஆனாலும் இப்போ யூரோப்பியன்ஸு இருக்காங்க இதுக்குள்ளே, ஆனால் நார்மலாக கம்மியாயிருச்சு, அவ்வளோதான். ஸோ கைஸ், இது ட்ராமுக்கும் மெட்ரோவுக்கும் போகிற வழி தான் இது காட்டியிருக்கு. இடத்துல செகண்ட் ஃப்ளோரில் ட்ராமும் பேஸ்மெண்ட்டில் மெட்ரோவும் இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி வந்து ட்ராம்ட பிளான். ஸோ நாங்கள் இருக்க ஏரியா வந்து லெக்டஃபியா. ஸோ அதிலிருந்து 7 ஸ்டேஷன் இருக்குது மொத்தமாக, ட்ராம் ஓடு ஸ்டேஷன். ஸோ சேம் கார்ட், ட்ராமுக்கும் ட்ரெயினுக்கும் ரெண்டுமே ஒரே கார்ட் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி எங்களுக்கு போகலாம் நார்மலாக. நீங்கள் லெக்டஃபியான நாங்கள் இருக்க ஏரியாவிலிருந்து நீங்கள் கத்தாரத அடுத்த நீங்கள் எங்கே போய் இறங்குறீங்களோ, நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இல்லாட்டி நீங்கள் கடைசி எங்கே கடைசி ஸ்டேஷன் ஆனாலும் பிரச்சனை இல்லை, சேம் 2 ரியால் தான் வெட்டும். அது ஒரு இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக விளங்கும் எங்களுக்கு. இதை நாங்கள் இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு இறங்குவோம். செகண்ட் ஃப்ளோரில் வந்து அது வந்து ட்ராம்ட ஸ்டேஷன் தான் செகண்டு. ஸோ அதை தாண்டி நாங்கள் தேர்டுக்கும் இறங்கணும். தேர்டுக்கு இறங்கினா தான் பேஸ்மெண்ட்டுக்கு போகலாம் நம்மளுக்கு நார்மலாக. வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா, இது வந்து ட்ராமுக்கு போகிற வழி, ட்ராமு வழி. இங்கே வந்து மெட்ரோ வழி. நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம் மெட்ரோட மேப்பு. ஸோ இதில் வந்து ரெட் லைன், அடுத்து கோல்ட் லைன், அடுத்து வந்து க்ரீன் லைன் இருக்குது, 3 லைன். ஸோ நாங்கள் இருக்கிறது பார்த்தோன்னா லெக்டஃபியான்ற ஒரு ஏரியா தான். லெக்டஃபியா வந்து ரெட் லைனில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லுசைல் தான் ஸ்டார்ட் ஆகும் மேடம். லுசைல், லெக்டஃபியா, அப்புறமா அது டைரெக்டாக போயிட்டு இருக்கும். ஸோ இது இடத்துல பார்த்தா மிஷரிஃப்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் வந்து எல்லாருக்கும் வந்து டிரான்சிஸ்ட் ஆகலாம். ஸோ நீங்கள் உள்ளுக்கே வந்து டிரான்சிஸ்ட் ஆகலாம். உங்களுக்கு க்ரீன் லைன், இந்த எல்லோ லைன், எது நீங்கள் உங்கள் ஏரியா எந்த ஏரியாவுக்கு போகிறோ அந்த ஏரியாவோட கலரை பார்த்தா உங்களுக்கு போகலாம். ஸோ இது வந்து லாஸ்ட் கோர்னரில் வந்து அமாதுக்கும் அடுத்தது வந்து வக்ராக்கும் போகுது. ஸோ 2 ட்ரெயின் போகுது. 2 ட்ரெயின்லேயும் ஒவ்வொரு 10 மினிட்ஸுக்கு ஒருக்க ஒவ்வொரு ட்ரெயின் போகும். அந்த ட்ரெயினில் நாங்கள் எந்த ட்ரெயின் வரோம் அதை பார்த்து எங்களுக்கு போகலாம். ஸோ இவ்வளோ தான் ஈஸியான ஒரு மேப் ஒன்று இருக்குது இங்கே.